விஜய்க்கு ஒரு அரசியல் புரிதல்ங்கிறது இப்போதைக்கு வராது. அதுக்கெல்லாம் ஒரு 15 வருஷம் ஆகும். முந்தாநேத்தி முளைச்ச கட்சியை பற்றி நாங்கள் என்ன பெருசாக இது பண்ணோம். கலைஞர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாத ஒரு பேர் இயக்கம். ஏன்னா இங்கே திமுக ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கிறது தான் விஷயமே. கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா அம்மானு போய் கையை கட்டினதெல்லாம் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிடலாமே. அதாவது அடகு வச்சுட்டார்ல பண்ணிடலாம். இன்ஜினே போன காரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எடப்பாடி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை தேத்திட்டாருங்க. செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் தான் வச்சுருக்காங்க. விஜய் வந்து ரீசெண்டா கிறிஸ்துமஸ் ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணாரு. டிவிக்கு ஒரு கிறிஸ்துமஸ் ஈவெண்ட் தான். துறவிகளால் வீழ்த்தப்பட்ட ஒருவர் வந்து மறுபடியும் அரசனாக வந்தவர் அப்படின்ட்டு ஒரு டக்கு நிறுத்திட்டு அந்த அரசன் யார் உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. தன்னைத்தானே ஒரு செல்ஃப் சென்டர்டா இது பண்ணிக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்களா? அது பத்தி என்ன நீங்க சொல்லுங்க. மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன வகையான மெச்சூரிட்டி இல்லை? அரசியல் முதிர்ச்சி, ஒரு அரசியல் பேசிக்கான அரசியல் அறிவு இல்லாத, ஒரு அரசியல் பற்றி புரிதல் இல்லாத, அரசியல் தெளிவு இல்லாத ஒரு பார்வையாக பார்க்குறேன். எந்த ஒரு நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாலே எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ யாருமே அவங்கள தன்னைத்தானே ஒரு ப்ரைஸ் பண்ணிக்கிற ஒரு மொமெண்ட்டுன்னு நீங்கள் பார்க்க முடியாது. அந்த தலைவர்களை வந்து அவர்களுடைய தொண்டர்களோ அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க, அவங்கள இது பண்ணுவாங்க, அவங்கள பற்றியான ஒரு இதை பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து தன்னைத்தானே வந்து ஒரு உச்ச நடிகர், கெரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி அந்த கடவுளுக்கு நிகராக பேசுகிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத, அரசியல் பற்றி தெளிவில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அவர் பின்னாடி ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பின்னாடி வந்து ஒரு 5 டிஎம்கேலேருந்து போனவர் இருக்காரு, அதோட வச்சனா இருக்காரு. டிஎம்கேலேருந்து போலே அவரு விசிகேல இருந்தாரு. அவர் வந்து ஒரு அப்படி டிஎம்கேல அவர் இல்லை, அவர் வந்து ஐபேக்னு ஒரு நிறுவனத்தில் இருந்தார். வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிறது அவரோட நிறுவனம். வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிறது வந்து ஐபேக்கோட இணைந்து செயல்பட்டுருச்சு. அவருக்கும் அவர் என்ன டிஎம்கேல ஏதாவது கட்சி பொறுப்புல இருந்தாரா? ஆனா டிஎம்கே என்னால்தான் வளர்ந்துருச்சுங்கிறது நிறைய சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து திமுக தன்னால் வளர்ந்ததும்பாங்க, இல்லை திமுகனால் தான் வீழ்த்த போகிறேங்கிறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னங்கிறது தெரியுமில்ல. இவர் வந்து ஐபேக் நிறுவனம் இங்கே பண்ணும்போது, செயல்படும் போது, ஐபேக் நிறுவனம் உங்களுக்காக வேலை செய்யும்போது அதில் இவர் ஒரு ஊழியராக, அதில் ஒரு செயற்பாட்டாளராக இவர் இருந்தாரே தவிர அந்த டீம் மெம்பராக இருந்தார் ஐபேக்கில். திமுகவுக்கும் அவருக்குமான எந்த ஒரு பர்சனல் எதுவும் கிடையாது. எப்படி முதல்ல வந்து ஒரு மார்ட்டின் அவர்களோட குடும்பத்தில் போய் அங்கே ஒரு குந்தகம் விளைவிச்சார், அங்கே ஒரு கிருத்துருவம் செய்தார், அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார். அப்புறம் ஐபேக்குள்ளே வந்து அது மூலமாக திமுகவுள்ள அந்த குடும்பத்தில் கிருத்துருவம் செய்ய முற்பட்டார், அங்கேருந்து விரட்டடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் விசிகால போனார், அங்கே போய் அந்த கட்சியில் கிருத்துவம் செய்ய முற்பட்டார், அங்கேருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டார். ஸோ அவர் ஆப்வியஸாக போய் தாவேக்கால தஞ்சம் அடைஞ்சிருக்கார், அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து இப்போ கிருத்துவம் பண்ணி வெளில வந்துடாது, அங்கே போய் தான் ஒரு 41 பேரை தான் முடிச்சு விட்டார்ல. இப்போ அங்கேருந்தும் இப்போ அடுத்தது விஜய்க்கு ஒரு அரசியல் புரிதல்ங்கிறது இப்போதைக்கு வராது. அதுக்கெல்லாம் ஒரு 15 வருஷம் ஆகும். அப்போ அவருக்கு ஏதாவது தெளிவு வந்துச்சு, அதுக்குள்ளே அவர் திரும்பி அரசியல் சினிமாவுக்கு போயிடுவார். ஆப்வியஸாக அவரும் வெளில வந்து அடுத்தது ஏதாவது ஒரு இது பண்ணி தேடி போயிடுவார். அப்படிதான். பழைய கேள்வி தான், பட் நீங்க இப்ப சொன்னா கேட்டுறேன். 51 பேர் அதை முடிச்சு விட்டாரு. இன்னும் விஜய் மட்டும் தான் பொறுப்பு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு அரசு செய்ய பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் பொறுப்பு. ஆமா ஆமா. ஏன்னா இது வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் அஜெண்டா ஒன்று இருக்குங்க. ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்படி தான் நடக்க போகுதுங்கிறத நீங்கள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அதன்படி நீங்கள் முதல்ல நடக்கலை, அதனால் ஏற்பட்ட விளைவு தானே இது. இப்போ நீங்கள் அன்றைக்கி டைத்துக்கு போயிருந்தீங்கன்னா, ஒரு தலைவனான நீங்கள் ஒரு பஞ்சுவலாக நீங்கள் டைமுக்கு போயிருந்தீங்கன்னா, முதல் விஷயம், அதெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம், ஒரு பஞ்சுவாலிட்டி நீங்கள் கீப் அப் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் வந்து கமிட் பண்ண டயத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. ஸோ அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு யார்? இப்போ திமுகலேருந்து யாராவது போய் கையை பிடிச்சி எடுத்து இப்போ கிளம்பக்கூடாது, லேட்டாக கிளம்பணும்னு சொன்னாங்களா? இல்லை வந்து நாமக்கல் நடக்க இருந்தது கரூருக்கு திடீர்னு மாற்றுங்கன்னு வேறு யாராவது சொன்னாங்களா? இல்லையே, அவங்களோட முடிவு தானே. ஸோ அதை அவங்க தானே பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு எப்படி திமுக எப்படி அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கும்? திமுக பொறுப்பு இல்லை அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து அவர் ஒரு கூட்டத்திலையுமே வந்து என்ன சொல்றாருன்னா, தீய சக்தி திமுக, கொள்ளை அடிக்கிற கூட்டம் திமுக,
போனதுல வந்து திமுகவை நம்பாதீங்க. ஒரு ஒரு கூட்டத்திலயும் கரூருக்கு அப்புறம் நடக்குது ஒரு ஒரு கூட்டத்திலயும் திமுக மேல கரூருக்கு அப்புறம் ஒண்ணுதானே நடந்தது. 3 நாட்கள் காஞ்சிபுரம் நடந்தது, புதுச்சேரியில ஒண்ணு நடந்தது. புதுச்சேரி வந்து நம்ம ஸ்டேட்ல நடக்கல, அதை விட்டுருணும். இல்ல, காஞ்சிபுரத்தில் நடந்தது ஒரு க்ளோஸ்ட் இது, வெளி கூட்டம் இல்லை. கரூருக்கு அப்புறம் வெளில வந்து பேசக்கூடிய ஒரு கூட்டம்னா அது வந்து இப்ப கடைசியா நடந்த ஈரோட அதான பார்க்கணும். அது நடந்தது. பட் இருந்தாலும் ஒரு ஒரு கூட்டத்திலயுமே அவர் திட்டுறது வந்து நிறைய ஆயிடுச்சோ அப்படின்னு தெரியல. கரூரால ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரா? இப்ப அந்த விஷயத்துக்கு வந்து தான் பொறுப்புங்கிறத வந்து அவர் மனசு அவருக்கு தெரியுது, இருந்தாலும் மனம் ஏற்க மறுக்குது. ஓகே. தான் அரசியலில் வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு பிழையை செஞ்சிட்டோங்கிறது அவருக்கு தெரியுது. இருந்தாலும் பழியை தூக்கி தான் அதுக்கு காரணம் இல்லை, அது வேற மேலாவது பழி போட்டு அதை வந்து நான் இல்லைன்னு ஒதுங்கிக்கணும்னு மனசு நினைக்கிறேன். ஆனால் அது முடியல. அதுக்கப்புறம் இப்போ பராசக்தி படத்தை வேற ஒன்றா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய உச்ச நடிகர், ஒரு ஒரு வளர்ந்து வர நடிகர் ஒரு படத்தை வந்து மோதுறதுக்கு பயப்படுறீங்க. அதெல்லாம் காரணம் தான். வேற என்ன பண்ணுறது? திமுக மேலே திட்டணும். வேற கண்காட்சி நடத்திக்கலாம். நாங்கள் ஒன்றும் நடத்தலையே. திமுக நடத்துவாங்க. திமுக ஒன்றும் நடத்தலையே. அந்த பராசக்தி படத்தோட டீம் வந்து வாடகை கொடுக்குறாங்க. இப்போ அவர் வேணால் ஜனநாயகன் ப்ரோமோ ஏதாவது ஒன்று போட்டு அங்கே அடுத்து நடத்திக்கிட்டுமே, வேண்டான்னு யார் சொல்ல போகிறா? நீங்கள் வேணால் அங்கே நடத்திங்க. அது வந்து ஒரு பொது இடம். அங்கே வந்து ஏன் இப்போ ஜனநாயகன் படம் ஒரு கண்காட்சி மாரி ஒன்று போடுங்க. நீங்கள் போட்டு அங்கே வேணால் நடத்திக்கிங்க 5 நாள். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து அவருக்கு திட்டுறாரு, அப்படிங்கிறாரு, கொள்ளையடிக்கிற கூட்டங்கிறாரு, நம்பாதீங்க திமுக வந்துட்டு வசை பாடுறாரு திமுக. இப்போ வந்து திமுக இதை எப்படி பார்த்துக்குது? ஆக்சுவலா இது கவனிச்சிட்டு இருக்காங்களா? இது வந்து ஒரு ஹெட்பேக்கே இல்லாத மாதிரி பொதுமக்கள் கிட்ட தோணுது. விஜய் பேசுறாரு, ஒரு ஹெட்பேக் இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்ல வந்து இது எப்படி பார்க்குது திமுக? திமுக வந்து ஒரு பெருசா கன்சிடர் பண்ணல. இவரு தான் வந்து அங்கேருந்து வந்து என்னை பற்றி பேசுங்கன்ட்டு சும்மா வந்து இந்த இந்த ஒரு கேங் ஆஃப் 25+ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த 3 வயசு புள்ள 5 வயசு புள்ள வந்து கிட்ட வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், என்னையும் சேர்த்துங்கன்னு போலாம் தள்ள அடித்து வரட்டி விடுவாங்களா, அதுமாரி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இதை நாங்கள் ஒன்றும் பெருசு இதாக. ஏன்னா ஒரு 75 நூறாண்டு கண்ட பேரியக்கம், 75 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் வந்து முந்தாநேத்தி முளைச்ச கட்சியை பற்றி நாங்கள் என்ன பெருசாக இது பண்ணோம்? அவர் அரசியல் பண்ணுறதுக்காக திமுக திட்டுறாரு. வேற என்ன பண்ணணும்? வேற என்ன அவர் பேசுவார்? வேற என்ன பேசுறதுக்கு அவருக்கு இருக்கு? கிடையாது. தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தன்னை பற்றி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வேணும்னா அவங்க திமுக வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இது இப்போ இன்னைக்கு நேற்று இவர்கிட்ட ஆரம்பிச்சது இல்லை. அப்போது விஜயகாந்த் அவர்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இங்கே வந்தாகணும். ஏன்னா இங்கே திமுக ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கிறது தான் விஷயமே. அதனால யார் அரசியலுக்கு வந்தாலும் முதல்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது திமுகவை தான் பண்ணுவாங்க. அது ஏன் ஒரு ஏடிஎம்கே படம் எப்பவுமே சாப்பிடாது? காரணம் எடுக்கிறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து விஜயகாந்த் வந்து அப்பயும் எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சிட்டாரு. எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் இருந்தது, அதே எம்ஜிஆர் பத்தி நிறைய பேசவும் செஞ்சாரு. அதே டைம்ல கலைஞர் வந்து நல்லா அது வந்து கிரிட்டிசிசம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப அதே மாதிரிதான் விஜயும் பண்றாரு. இப்ப வந்து ஜெயலலிதா மேடம் அந்த லெவலுக்கு போயிட்டாரு. ஜெயலலிதா மேடம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சோ கொள்கை தேர்தலில் சேர்த்துட்டாங்கன்னு தெரியல, ஆனா ஜெயலலிதா மேடம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சேர்த்துட்டாங்க பாருங்க. அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா, அம்மானு போய் கையை கட்டி நின்றதெல்லாம் அதெல்லாம் சேர்த்துட்டாங்க. அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? விஜய் இப்போ யார் புதுசா வந்தாலுமே திமுக குற்றம் சாட்டுறது. ஏன்னா கமல்ஹாசன் புதுசா வந்தப்பையும் திமுக குற்றம் சாட்டுறது வந்து இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா அந்த பெரிய ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க. திமுக மேல வந்து இந்த டிவியை உடைச்சு அந்த இது பண்றது வந்து நிறைய இருந்தது. ஏன் திமுக குறிவிக்கிறாங்க புதுசா வர எல்லாருமே அப்படின்னு? உங்களுக்கு என்ன தோணுது? கட்சியாவும் என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது பர்சனலா? ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திமுக வந்து ஒரு கலைஞர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாத ஒரு பேரியக்கம். தன்னுடைய கொள்கையில் வந்து நிலைத்து நிற்கிற ஒரு பேரியக்கம். எந்த சூழ்நிலையிலையும் ஆட்சி வரும் போகும், ஆனால் கொள்கையில் நெறியா நிற்பாங்க திமுகவில். அதனால் எப்போதுமே ஒரு ஒரு ஸ்டப்பனான கட்சினா அது திமுக தான். அதனால் அந்த திமுகவை எதிர்த்து தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து யாராக இருந்தாலும் அரசியல் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை 1972க்கு அப்புறம் வந்துடுச்சு. 1970 அதாவது எம்ஜிஆர் புதுசாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 1972லேருந்து இன்னைக்கு 2025 வரைக்குமே திமுக எதிர்த்து தான் இவங்க தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஈவன் யாராக இருந்தாலுமே திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்து மேலே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு.
அதான் அதிமுகவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும், விசிகாவா இருந்தாலும், தமாகவா இருந்தாலும், வேற இன்னைய டிவிகே, நாம் தமிழர் கட்சி யாரா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன கமல் மக்கள் நீதி மையமா இருந்தாலும், எதா இருந்தாலும் திமுகவோட முதல்ல சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துப்பாங்க. அதுதான் இப்ப வந்து எம்ஜிஆர் கையில அவங்க எடுக்கிறதுக்கும், ஈவன் ஜெயலலிதா அவங்க கையில எடுக்கிறதுக்கும், கலைஞரை வந்து வெறுக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்குல்ல. ஏன் அந்த கலைஞர் இல்ல, இல்ல. கலைஞரும் ஒரு மிகப்பெரிய தலைவர் நீங்க கொண்டாடப்படுறது தலைவர் கொண்டாடப்படுறோம். ஆனா ஏன் கலைஞரை ஏன் அவங்க எடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு இது. நீங்க திமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாடு அரசியல்ல இப்ப நீங்க ஒரு கட்டத்துல அதிமுக இருக்கும். இன்னொரு கட்டத்துல தேமுதிக இருக்கும். வேற ஏதாவது இது இருக்குமே தவிர, இப்ப அதிமுக ஓவர் கம் மட்டும் பாஜக வருது. இந்த சைடு இருக்கிற திமுக மட்டும் இங்க ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எந்த காலகட்டத்திலயும் சரி. அது ஆட்சியில இருந்தாலும் இல்லனாலும், திமுக வந்து மக்கள் பக்கம் எப்போதுமே நிக்கும். இப்ப வெகுஜன மக்கள் பக்கம் நின்னு அவர்களுக்கான நியாயத்த பேசுறது, அவர்களுக்கான சமூக நீதிய பேசுறது, அவர்களுக்கான சமத்துவத்த, சமதர்மத்த பேசுற ஒரே கட்சி தமிழ்நாட்டுல திமுக தான். அதனால நீங்க திமுகவ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட்ல இருக்கிற வேணா அந்த இடத்துக்கு நீங்க போட்டி போட்டுக்கலாம். திமுகவ எதிர்க்கிறது யாரு? நீ, நான். திமுகவ எதிர்க்கிறது அதிமுகன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல தாவேகா தான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இல்ல நீங்க 2 பேரும் கிடையாது. நான் தான் உங்களுக்கு கொள்கை ரீதியா எதிர்க்கிறேன்னு சீமான் சொல்லுவாரு. அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னா, திமுகவ யாரு பலமா எதிர்க்கிறாங்கிற சண்டை தான் வருடாந்திர காலமா கிட்டத்தட்ட டிகேட்ஸா போயிட்டு இருக்கே தவிர, அதனால தான் திமுகவ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக எப்போதுமே இருக்கும். அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிடலாமே. அதாவது அடகு வச்சுட்டார்ல எடப்பாடி அவர்கள். ரிப்ளேஸ் பண்ணிட்டா இன்னும் வந்து பிஜேபி உள்ள வந்துடாதா? இல்லைங்க. நீங்க அதான் இப்ப துணை முதலமைச்சர் கூட இந்த திருவண்ணாமலையில சொன்னாரு என்னன்னா, பேட்டரி போன காரை கூட இன்னைக்கு தள்ளி இல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜினே போன காரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எடப்பாடி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்ட தேத்திட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்த காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. கொடநாடு வழக்கு வேற இருக்கு. சம்மந்தி, மருமகன்லேருந்து எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் இயக்கம் தேவை. அரசியல் கட்சி தேவை. அந்த கட்சிய அதிமுக அவர் வந்து ஸ்டெடியா புடிச்சுட்டாரு. அதனால ஜென்மத்துக்கு அவர் விட்டு குடுக்க மாட்டாரு. ஸோ அதனால அந்த அதிமுக கட்சி வளர்ச்சிய பத்தி அவர் எதுவுமே யோசிக்க போறது கிடையாது. ஈவன் அதோட வோட் பேங்க் வந்து கம்பேர் டூ 2021 எலக்ஷன் கணிசமா குறைஞ்சிருக்கு. அத பத்தி கூட கட்சி தலைவரா அவர் கவலைப்படுறதா தெரியல. குறைஞ்சாலும் அவர் கவலைப்பட போறது இல்ல. அவரை பற்றியும், அவர் குடும்பத்தை பற்றியும், அவரை காப்பாற்றிக் கொள்வதை பற்றியும் மட்டும்தான் அவர் யோசிப்பார் தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டார். அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோ இல்ல டிவிகேயோ இல்ல ஈவன் நாம் தமிழர் ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப பண்ணும். இப்ப விஜயே தன்னை அதை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொள்கை தலைவர்கள்ல வந்து அண்ணா, எம்ஜிஆர்லாம் கிடையாதுங்க. ஒரு 5 பேர் வச்சிருந்தாரு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வீரமங்கை அவர்கள், அஞ்சலியம்மா அவர்கள்லாம் வச்சிருந்தாங்க. திடீர்னு வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உள்ள கொண்டு வர்றாரு. திரும்பி அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா மேடம் உள்ள கொண்டு வந்துட்டார். செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து திமுக எதிர்ப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அதிமுகவோட கொள்கை அவங்களோட தலைவர்களை வந்து இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? இனிமே நான் தான் அதிமுக அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க திமுக எதிரி, நான் வந்து அதிமுக கொள்கை தலைவர் நான் பற்றி பேசிக்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் வந்து அதிமுக ரீப்ளேஸ் பண்ணி திமுக இனிமேல் நான் தான் வலுவாக எதிர்க்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. டிவிக்கே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வராது. அவங்களோட நோக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்களோட திரும்பி அவர் பேசுறது என்ன? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படி அப்படின்னா அவர் எதை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறாரு? திமுக அதிமுகங்கிறத திமுக தாவேக்கான்னு மக்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ண நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்காதுங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு திமுக அரசு அமையுமா? அப்படி இல்லை, ஒரு அசுர பலம் கொண்ட திமுக அமையும். அதாவது கண்டிப்பா அடிக்கும். ஆமா, ஏன்னா அந்த அளவு கிரவுண்ட் ஒர்க். நீங்க கிரவுண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடிச்சுக்க ஈவன் அதிமுகவால் விட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சி சொல்லுவாங்க. அவங்க வந்து கட்டமைப்பு ரீதியாக ஒரு பலமான கட்சின்னா திமுக, அதிமுக சொல்லுவாங்க. இப்போ அதிமுக கூட அது செல்லரித்து போயிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். திமுக வந்து இன்னும் ரூட்டடாக போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் களத்தில் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது திமுகவை. ரீசெண்டாக வந்து சென்னைக்கு வந்துட்டு அவங்க கூட்டணி கட்சி ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பாதிக்கு பாதியா பிரிக்கிறதுல வந்து நல்ல ஃபோர்ஸா வந்து அதாவது திமுகவோட சிறுபான்மை ஓட்டை வந்து பாதிக்கு பாதியா பிரிக்கிறதுல வந்து டிவிகே வந்து ஒரு ஃபோர்ஸா இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட் ஸ்பிளிட்டிங்கிறது நடக்குமா? டிஎம்கேவோட சிறுபான்மை ஓட்டை வந்து டிவிகே எடுக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நடக்குமா? அது சாத்தியமா நம்புறீங்களா? நடக்காது. ஏன்னா, இந்த பியூஷ் கோயல் இப்ப அந்த கருத்து சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அவரு என்ன சொன்னாருன்னா, டிவிகே வந்து ஒரு ஸ்பாய்லர்ன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து எலக்ஷன்ல வந்து இது ஒரு ஸ்பாய்லரா ஒரு அனாவசியமா இது ஒரு ஸ்பாய்லரா இருக்குங்கிற மாரி அவர் கருத்து சொன்னாரு. அவரே மறுநாள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, தன்னோட கட்சிக்காரங்க அந்த கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்க யாரும் டிவிகே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, திட்டாதீங்கங்கிறாரு. இந்த பாசம் இருக்கும்ல எம்டி இது பண்ணு, யாரும் திட்டாதீங்க. ஏன்னா, அவரு வந்து நம்மளோட வேலைய அவர் கொஞ்சம் சுலபப்படுத்துறாரு அப்படிங்கிற மாரி பேசுறாரு. ஸோ, அவங்களுக்கே ஒரு தெளிவான புரிதல் இல்ல, இவங்கள பத்தி. ஏன்னா, இதுவரைக்கும் இது ஒரு ப்ரூவன் கட்சி கிடையாது. அவங்கள்ட்ட எத்தன சதவீதம் ஓட்டு இருக்கு, திடீர்னு அப்புறம் நேத்து முந்தானேத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மூத்த முன்னாள் செய்தியாளர் என்ன வேணாலும் சொல்லிங்க. ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, 40லேருந்து 45% 40லேருந்து 45% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு. எவ்வளோ? ஆ நான் 40லேருந்து 45% ஓட்டு வச்சிருக்கிறதா சொல்றாரு. எவ்வளோ ஒரு காமெடிக்குரிய விஷயம். இப்ப நீங்க அ அதுமாரி ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதனால அவங்களுக்கே இத எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரியல. இன்ஃபாக்ட் சொல்லப் போனோம்னா, பியூஷ் கோயலுக்கோ, பாஜகவுக்கோ, அமித்ஷாவுக்கோ எப்படின்னு தெரியல. திமுகவ எதிர்த்து இன்னொரு இத ஓட விட்டுருக்கோம். அதனால மேபி அது நமக்கு சாதகமா முடியலாம், இல்ல பாதகமா கூட அமையலாம். அது எலக்ஷன் வந்தா தான் அவங்களுக்கு புரியும். ஆனா திமுகவ பொறுத்தவரைக்கும், நாங்க இந்த தாவேகாவோ, அதிமுகவோ, பாஜகவோ, நாதகாவோ எத பத்தியும் திமுகல யாரும் கவலைப்படல. அவங்க முழுக்க, முழுக்க, முழுக்க மக்கள்ட்ட போயிடுறோம் நாங்க. மக்கள் நலங்கள் சார்ந்து, அவர்கள் தேவைய அறிந்து நாங்க வந்து மக்களோட நின்னு அவங்க பக்கம் நாங்க நின்றுக்கிறதுனால எங்களுக்கு பெருசா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க தேவையில்ல. மக்கள் எங்கள டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. இப்ப வந்து இந்தியா டுடேல வந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பு சர்வே வந்து அதாவது டிவிகேவோட இன்டர்னல் சர்வேன்னு சொல்லிட்டு எடுத்து போறாங்க. 31% வந்து டிவிகேக்கு இருக்கலாம். 33% டிஎம்கே இருக்கலாம். இது எப்படி வந்து நேஷனல் மீடியா வந்து இன்டர்னல் சர்வே அப்படின்னு ஒரு கட்சிக்கிட்டே இருந்து வாங்கி நம்ம அவங்க எப்படி ஷோகேஸ் பண்றது வந்து இது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண போறாங்க. ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் யாரு உங்க ஷோக்கால உட்காந்து இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. பேசிட்டு போலாமே தவிர, கிரவுண்ட் ரியாலிட்டில வந்து மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு போய் இப்ப இந்த எஸ்ஐஆரா இருக்கட்டும், இப்ப அடுத்தது இப்ப இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சு திரும்பி வந்து ஃபார்ம் 6 குடுத்து திரும்பி புது ஓட்டு சேர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க வீட்டுக்கு வீடு வந்து அவங்க கூட நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திமுககாரன் தான் ஒரு வீட்லயும் போய் நிப்பான். ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து என்னங்கிறது புரியும். இ இது வந்து ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ண பார்க்குறது. இல்ல இது ஒரு பெர்செப்ஷனு. இன்னொன்னு சைடு வந்து பியூஷ் கோயல் வந்து இவங்க 4 பேரையும் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி, இப்ப யாரு டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் அவங்க எல்லாரையும் சேர்ந்து அதிமுக மறுபடியும் அந்த பழைய பலத்தோட வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஒரு பெர்செப்ஷன் செட் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே பெர்செப்ஷன் கிரியேட் பண்றதுக்கான வேலையே தவிர, இவங்களால ஒருபோதும் பிராக்டிகலா திமுக வந்து வீழ்த்த முடியாது.